மனிதன் விரும்புவது கிடையாது. சுன்னத்து தொழுவதற்கு விரும்புவது கிடையாது. ஐவழி தொழுகையை பேணுவதற்கு விரும்புவது கிடையாது. நோன்பு நோற்பதற்கு விரும்புவது கிடையாது. எதை நோக்கி விரும்புகிறார்கள்? உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மை உள்ளத்திற்கு ஆசையை தருகிறது, சினிமா தருகிறது, சினிமா நடிகர்கள் தருகிறார்கள், ஃபேஸ்புக் தருகிறது, அதில் ரீல்ஸ் பார்ப்பது நமக்கு தருகிறது. இதிலேயே நேரத்தை கழித்துக் கொண்டிருப்போம். மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் தடுக்கிறானோ அதை ஹலாலாக்கி கொள்கிறான். அல்லாஹ் இதை செய்டா அப்படின்னு சொன்னால் அதை மறுக்கின்றான். பாவமான காரியங்களிலிருந்து எப்போது மனிதன் விலகுகிறானோ அப்போதுதான் அந்த சொர்க்கத்தை பெற முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அளவற்ற அருளாளனும் நிகரிலா பேரன்புடையனுமாகிய அல்லாஹுடைய சாந்தையும் ஒற்றா பெருங்கரணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற பின்பற்றுகின்ற அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து நடந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் மீதிலும் தாபியன்கள் தாபியன்கள் மீதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதிலும் ஏக இறைவனின் சாந்தியும் கருணையும் பொழியொட்டுமாக. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் அறிவித்த 4 மாத கால செயல் திட்டங்கள் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழாக இளைஞர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த வகையிலெல்லாம் வழிகாட்ட இயலுமோ, இளைஞர்களை ஒருங்கிணைப்பு செய்து அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலை எப்படி கொண்டு செல்ல முடியுமோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஏகத்துவ கொள்கையினை சரியான பாதையினை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த 4 மாத கால செயல் திட்டத்தை அறிவிப்பு செய்து இறுதி மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு அங்கமாக நம்முடைய திண்டல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு சங்கமம், இதில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சொற்ப எண்ணிக்கையில் சொர்க்கவாதிகள் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலிலே இந்த தலைப்பினுடைய நோக்கம், இந்த தலைப்பு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொற்ப எண்ணிக்கையில் சொர்க்கவாதிகள் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் மிக மிக சொற்பம்தானா? அதிகமானவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல இயலாதா என்ற ஒரு கேள்வி இந்த தலைப்பில் அடங்கி இருக்கின்றது. ஆம், உண்மையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்களா என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எண்ணிக்கைகளை பற்றி சொல்லும் பொழுது குறைவான நபர்கள் தான் அதற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மனிதர்களுடைய இயல்பு, மனிதர்களுடைய ஆசை, மனிதர்களுடைய விருப்பம், மனிதர்களுடைய அந்த ஏக்கம் அனைத்துமே எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றான். மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். படைக்கப்பட்ட மனிதன் எதை விரும்புகிறான், எதை நேசிக்கின்றான், எதை நோக்கி அவர்களுடைய உள்ளம் செல்கிறது என்பதை அல்லாஹ்விற்கு தெரியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை படைத்து வைத்து நரகத்தை படைத்து வைத்து நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு,
சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்ற கணக்கீட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லிவிட்டான். ஒரு வசனத்திலே தெளிவாகவே சொல்லிவிட்டான். வலக்கது தரஅனாலி ஜஹன்னம கஸீரமினல் ஜின்னி வல் இன்ஸ். சில மனிதர்களை நாம் நரகத்திற்காகவே படைத்து வைத்திருக்கிறோம். மனிதர்களிலேயும் ஜின் என்று சொல்லக்கூடிய இனத்திலேயும் அந்த இரண்டு இனங்களில் அதிகமானவர்களை நரகத்திற்காகவே நாம் படைத்து வைத்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லிவிடுகிறது மனிதர்களுடைய அதிகமான எண்ணிக்கை எங்கே செல்லும் என்பதை. இப்போ நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, சொற்பம். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வ இன்ன கஸீரம் மினன் நாஸி லா ஃபாஸிகூன். மனிதர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். அக்ஸருஹும் லா யஅகிலூன். மனிதர்களில் அதிகமானவர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள், சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி மனிதர்களுடைய இயல்பை, மனிதர்களுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எதை விரும்புகிறார்கள், எதை நேசிக்கிறார்கள், எந்த ஒன்றை நோக்கி அவருடைய உள்ளம் சென்று கொண்டிருக்கிறது என்ற அந்த வசனங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்களுடைய அந்த ஆசையும் அவர்களுடைய அந்த ஆர்வமும் உலகத்தை நோக்கி விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதனால்தான் நரகத்திற்கு அதிகமான நபர்கள், சொர்க்கத்திற்கு மிக சொற்பமான நபர்கள். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வ தரா கஸீரம் மின்ஹும் யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான். மனிதர்களில் அதிகமானவர்களை நபியே நீர் காண்பீர். எப்படி காண்பீர்? யுஸாரிஊன ஃபில் இஸ்மி வல் உதுவான். பாவமான காரியத்திலேயும் பகைமையிலேயும் மனிதர்கள் சென்று விழுவதை நபியே நீர் காண்பீர். வ அக்லிஹுமு ஸுஹ்த். அதே போல இவர்கள் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்களே, அதையும் நீர் பார்ப்பீர். இதில் தான் மனிதன் விழுகின்றான், இதில் தான் மனிதன் ஆசை கொள்கின்றான். பாவமான காரியங்கள் எதுவாக இருக்கிறதோ அதை நோக்கி மனிதர்கள் விழக்கூடியவர்களாக இருக்கிறான். பகைமையான விஷயத்தை மனிதர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு, ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டு, பாவமான காரியங்கள் எங்கெல்லாம் குவிந்து கிடக்கின்றதோ அது போன்ற விஷயங்களில் சென்று மனிதன் விழுகின்றான். இப்படி விழக்கூடிய தீமையை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை நபியே நீ பார்த்து கொண்டிருக்கிறீர், பார்ப்பீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனால் தான் நரகத்திற்கு அதிகமான நபர்கள் கொத்து கொத்தாக சென்று விழுகிறார்கள், சொர்க்கத்திற்கு மிக சொற்பமான நபர்கள் தான் செல்கிறார்கள். இதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படை சாராம்சம். சொர்க்கம் என்பது உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஆசை கொள்ளக்கூடிய ஒரு விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான். உலகத்திலேயே எவ்வளவோ இன்பங்களை பார்க்கும் பொழுது சொர்க்கம் மாதிரி இருக்குதுப்பா, மனிதன் அதைத்தான் விரும்புவான். ஒரு சொகுசை விரும்புவான், ஒரு ராகத்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். நமக்கென்று ஒரு தனி ஒரு வீடு, சொந்தமான ஒரு வீடு, அதிலும் குறிப்பாக ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நமக்கு சொந்தமான ஒரு வீடு வேண்டும், அமைதியான ஒரு இடம் வேண்டும், பசுமையாக அந்த இடம் சுற்றி இருக்க வேண்டும், இயற்கையான சூழல் நிறைந்திருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் அழகான முறையில் இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புவான். ஒரு நெருக்கத்தில் ஒரு சிட்டியில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சச்சரவுகள், எவ்வளவு சண்டைகள், அதே போல் எவ்வளவு நெருக்கடிகள். ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு குறித்த நேரத்தில் அவர்களால் செல்லக்கூட முடியவில்லை. அப்போ அந்த அளவு ஒரு சச்சரவுகளாக, ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் மனிதன் வெறுத்து கொண்டிருக்கின்றான். அமைதியான சூழலை விரும்புகின்றான், இயற்கையான சூழலை விரும்புகின்றான், சுற்றுச்சூழலை விரும்புகின்றான், பசுமையை விரும்புகின்றான். உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே இப்படி மனிதனுடைய ஆசைகள் ஏராளம். இதையெல்லாம் தாண்டி நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது பாருங்க, சொர்க்கம், மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கையிலே நமக்கென்று சொர்க்கம் வேண்டும், அதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று மனிதனுடைய ஆசை இருக்குதே. அப்படி அனைவர்களும் விரும்பக்கூடிய ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. அதற்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க? எனக்கு சொர்க்கம் வேணும், குடும்பத்தோடு சொர்க்கத்தில் இருக்கணும், சொர்க்கத்தில் நிறைய இன்பங்களை அனுபவிக்கணும் என்று விரும்பக்கூடிய மனிதன் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்வது கிடையாது. அப்போ எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எப்படி அனுபவிக்க முடியும்? முதன்மையாக
இறைவன் நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனம் என்பது அதனுடைய இன்பங்களை நாம் புரிந்து கொண்டு எவ்வளவு நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், யாரெல்லாம் செல்வார்கள், என்ன தன்மைகள் செய்தால் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அதிகமான நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஏற்பாடுகள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இன்பங்களை பாருங்க. பிரம்மாண்டமான சொர்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹு ஸமாவாத்து வல் அர்ல். 7 வானங்களையும் ஒரு பூமியினுடைய அளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கியும் இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். இதில் நீங்க வேகத்தை காட்டுங்க, விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த சொர்க்கம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது. 7 வானங்கள் நமக்கு மேல் அடுக்கடுக்காக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறானே, 7 வானங்கள் அளவு கொண்ட ஒரு பூமியினுடைய அளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். எவ்வளவு பிரம்மாண்டமானது பாருங்க. இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மௌலிஉ சௌத்தி ஃபில் ஜன்னா கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுவனத்தினுடைய அந்த தன்மை, சொர்க்கத்தினுடைய அந்த மதிப்பு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய மதிப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு நமக்கு கிடைப்பது என்பது கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாட்டை என்பது எவ்வளவு பெரியதாக இருக்கும். ஒரு சிறிய அளவு, நம்முடைய ஒரு கை அளவு இருக்கக்கூடிய ஒரு சாட்டை, அந்த அளவு நமக்கு ஒரு முசல்லா அளவுன்னு வச்சுக்கிறோங்களா. உதாரணத்திற்கு ஒரு மனிதர் தொழக்கூடிய ஒரு முசல்லா அளவிற்கு சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைப்பது என்பது, நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களை விட சிறந்தது. கோடான கோடிகளுக்காக, பொருளாதாரத்திற்காக, ரூபாய் நோட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோமே, அத்தனை கோடான கோடி செல்வம் இந்த உலகத்தில் தான் இருக்குது. ஒரு நகையை வாங்குவதற்காக மனிதன் தன்னுடைய மகளுக்கு ஒரு நகையை சேர்ப்பதற்காக பாடுபடுகிறானே, 1 பவுன் 2 பவுன் என்று அந்த மகளுக்கு சேர்ப்பதற்காக பாடுபடுகிறானே, அது வாங்குவதற்காக உழைக்கின்றானே, அந்த நகையும் இந்த உலகத்தில் இருக்கிறது. தனக்கென்று சொல்லி ஒரு இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறானே, அதுவும் இந்த உலகத்தில் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களை விட அந்த ஒரு முசல்லா அளவிற்கு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது என்பது உலகத்தை விட சிறந்ததுங்கிறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு வைரக்கல் ஒரு சின்ன ஒரு பொருள் தான், சிறியதாகத்தான் இருக்கும், ஆனால் மதிப்பு கூட. பொருள் சிறியது, அதனுடைய விலை பெரியது. அப்ப விலை மதிப்பே சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணிலடங்காத விஷயங்கள், இன்பங்களை அள்ளித்தரக்கூடிய, கொட்டி தரக்கூடிய ஒன்றுதான் சொர்க்கம். நம்முடைய கற்பனைக்கு கூட கொண்டு வர முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான பொக்கிஷம் தான் சொர்க்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னொரு ஹதீஸில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட செய்தி என்றால், அஅதத்துல் இபாதி சாலிஹீன், நல்ல அடியார்களுக்காக நான் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன், சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சாலிகான நல்லறங்கள் செய்யக்கூடிய நல்ல மூமினான மனிதர்களுக்காக, சமுதாயத்திற்காக நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் கேட்டிராத, வலா ஹத்ர அலா கல்பி பஷர், எந்த மனிதர்களுடைய உள்ளமும் சிந்தித்து கூட கற்பனையில் கூட கொண்டு வர முடியாத ஒன்றை நான் நல்லடியார்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அப்படின்னா என்ன சொல்றான்? இந்த சொர்க்கத்தை அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். யாரும் பார்க்கல, யாரும் அந்த பொருளை தொடல, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் அத்தனை வஸ்துக்களையும் யாரும் பயன்படுத்தல. ஃப்ரெஷ் பீஸ் தான் எல்லாமே. உலகம் நமக்கு ஒரு பார்சல் வருகிறது, நமக்கு ஒரு புதிய ஒரு பொருள் வருகிறதுன்னு சொன்னால் அதை பிரிக்கின்ற பொழுது நம்ம சந்தோஷப்படுவோம். நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் பிரிக்க போகிறேன், அந்த பேக்கிங்கை நான் தான் ஃபர்ஸ்ட் உடைக்க போகிறேன், ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிதான ஒரு ஒன்றை வாங்கி தருகிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய மகளுக்காக, குழந்தைகளுக்காக ஒன்றை அனுப்புகிறார். ஒரு புதிய ஒரு பொருளை அனுப்பும் பொழுது, அது ஓப்பன் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கும். செகண்ட்ஸ் வாங்குறோன்னு வைங்களேன், அதில் ஒரு விதமான இன்பம் தான். ஆனால்
ஒரு புதிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னு வைங்க, அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பெரியது. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன் உலகத்தில். அப்போ சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் விரும்புவதற்கு தகுந்தாற் போல் எப்படி கொடுக்குறான்? இப்போ யாருமே பார்க்கலப்பா, அதை எந்த மனிதனும் உள்ளுக்குள்ளே போகலை, எந்த மனிதர்களும் அதை தொடவில்லை, யாரும் பார்க்கவில்லை, கற்பனையில் கூட கொண்டு வர முடியாத அளவிற்கு சொர்க்கத்தை நான் ஃப்ரெஷ்ஷாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தான் அது. யாருக்கு அது? பிரம்மாண்டமான சொர்க்கம் யாருக்கு? பல இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம் யாருக்கு? யாருக்குரியது என்றால் லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்காக, லி சாலிஹீன், நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்காக, லி சாபிரீன், யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அந்த பொறுமைசாலிகளுக்காக. பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் உண்மையில் தங்கங்கள். பொறுமைங்கிற ஒரு பண்பு சாதாரணமான பண்பு நம்ம நினைப்போம். பொறுமையை நம்ம பொறுமையாக இருக்கிறான்ப்பா, இவன் அதிகம் கோபப்படுவான், இவன் ரொம்ப வீரமாக இருப்பான், அனைத்தையும் தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு பொறுமை என்கிற குணம் தான் மேலோங்கியது. ஒருத்தர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறான்னு சொன்னால் நம்ம எப்படி பார்ப்போம்? நம்ம ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டருங்க, ஒரு ரொம்ப பொறுமைசாலிங்க, அதோடு நிறுத்திக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தரக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? பிரம்மாண்டமான சொர்க்கம். கோபப்படக்கூடியவனுக்கு அது கிடைக்காது, சகிப்புத்தன்மை இல்லாதவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. கோபத்தில், அதாவது வீரத்தில் சண்டை போட்டு பிறரை வீழ்த்துகிறானே, அந்த வீரனுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்காது. பொறுமையை மேற்கொண்டு சகித்து கொண்டு கோபத்தை மென்று விழுங்குகிறானே, கோபம் வரும், கோபப்படக்கூடிய மனிதன் தான். ஆனாலும் அந்த கோபம் வருகிற பொழுது அதை கட்டுப்படுத்தி அதை கடித்து கொண்டு அதை அப்படியே ஹாப் செய்யறான் பாருங்க, அவனுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்றுதான் சொர்க்கம். அதில் இருக்கக்கூடிய இன்பம், சொர்க்கத்துக்குள்ள போல நம்ம சொர்க்கத்தை பற்றி உள்ள வர்ணனை, அதில் இருக்கக்கூடிய இன்பங்கள், எண்ணிலடங்காத இன்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொன்றும் அற்புதமானது, அதிசயமானது. சொர்க்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள், எட்டவே எட்டாது. சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் 100 ஆண்டுகள், மரத்தினுடைய நிழலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். 100 ஆண்டுகள் ஒரு குதிரை, வேகமாக செல்லக்கூடிய குதிரை, வேகமாக ஓடக்கூடிய குதிரை, அதில் ஒருவன் பயணம் செய்கிறான். எத்தனை ஆண்டுகள்? 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 100 வருடங்கள் பயணம் செய்தாலும் அந்த மரத்தினுடைய நிழல் இருக்குது பாருங்க, அதனுடைய முடிவை அவன் பார்க்க இயலாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு சொர்க்கவாதிகளுக்காகவே பார்த்து பார்த்து தயார் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த இறையச்சவாதிக்கு, பாவம் செய்யாதவனுக்கு, பாவத்தை கண்களில் பார்த்தும் கூட கட்டுப்படுத்தி வாழ்ந்தவனுக்கு, நோன்பு வைத்து கொண்டு உணவுகள் கண்களுக்கு முன்னால் இருந்தும் கூட, வாசனை அவனுடைய மூக்கை துளைத்த பொழுதும் கூட, சாலையில் நடந்து செல்கிற பொழுது பல ஹோட்டல்களை பார்த்த பொழுதும் கூட, இவன் உண்ணாமல் இறைவனுக்காக, எனக்காக தாகத்தோடும் பசியோடும் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதனுக்காக, வட்டி ஹராம் என்று தெரிந்திருந்தும் வட்டியின் பக்கம் நான் சாய மாட்டேன் என்று தன்னுடைய பொருளாதாரத்தில் ஹலாலை மட்டும் செய்த மனிதனுக்காக, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்ட பொழுது, ஹய்யா அலசலா என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது பள்ளிவாசலுக்கு ஓடோடி சென்று தொழுதானே, அந்த தொழுகையாளிக்காக, நோன்பாளிகளுக்காக, தர்மம் செய்தவர்களுக்காக, மருத்துவ உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கியிருப்பானே, வாலி வசூலில் அதிகமாக எடுத்து தந்திருப்பானே, அந்த தர்ம சிந்தனை உள்ள மனிதனுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து பார்த்து ஒன்றையும் தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு மரம் தான், பல மரங்கள் அல்ல, ஒரு மரம். 100 வருடங்கள் பயணம் செய்தாலும் 20 கிலோமீட்டர் வேகம், 50 கிலோமீட்டர் வேகம் அல்ல, ஒரு குதிரை, வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் 100 வருடங்கள் பயணம் செய்கிறான். மரத்தினுடைய நிழலை பார்க்க முடியாது. எங்கடா என்று காணமே, இந்த மரத்தினுடைய கிளை எங்க முடியுது, எங்கடா இருக்குது என்று செய்யக்கூடிய சிந்தனையில் கொண்டு வர முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான விரிப்பாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனுடைய நிழல் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் இந்த ஒரு மரம், சொர்க்கத்தில் ஒரு கடை வீதி இருக்கிறதாம். சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான இன்பங்களை அள்ளி தருவதற்காக இன்பங்களை கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒரு கடை வீதி, அதெல்லாம் மனிதன் விரும்புவான் இல்லையா? இந்த உலகத்தில் மனிதனுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று பார்த்த மனிதன், அந்த மனிதனுடைய அந்த பண்பை உணர்ந்த இறைவன் அங்கேயும் கொடுக்கிறான்.
இங்கே இருக்கிற மாதிரியான மார்க்கெட்டெல்லாம் இல்லை. சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்த கடை விதி என்பது அழகானது, அற்புதமானது. கடை வீதிக்கு செல்வதற்கு முன்னால் அந்த சொர்க்கத்தில் இருந்து, அந்த மாளிகையில் இருந்து வெளியே கிளம்புவார். தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லி கொண்டு கிளம்புவார். நம்ம ஃபாத்திமா ஆயிஷா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்ல, சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய ஹூருல் ஈன், அழகிய கண்ணழிகைகள், அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்கள் என்று பல தன்மைகளை, வர்ணனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹூருல் ஈன்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மனைவியிடத்தில் சொல்லி கொண்டு கடை வீதிக்கு போயிட்டு வரமா சொல்லி கொண்டு போவார். செல்லுகிற பொழுது கடை வீதி ஏத்தாப்புல இருக்கும். அங்கிருந்து நறுமண காற்று வீசி கொண்டிருக்குமாம். காற்று வீசுகிற பொழுது அது அவருடைய மேனையில் பட்டு கஸ்தூரியினுடைய மனம் அப்படியே கமிழ்ந்து கொண்டு இருக்குமாம். அது அப்படியே நுகர்ந்து கொண்டு அப்படியே போயிட்டே இருப்பார். எல்லாம் பர்ச்சஸ் எல்லாம் முடிந்து விட்டு, அங்கே என்ன பர்ச்சஸ்ன்னு தெரியல, ஏதேனும் இருக்கலாம், பர்ச்சஸ் எல்லாத்தையும் முடித்துட்டு அவர் திரும்ப வருகிற பொழுது வீட்டை நோக்கி, சொர்க்க மாளிகையை நோக்கி அவர் வருவார். திரும்பி வருவார். மனைவி பார்த்து விட்டு சொல்வார், ஏங்க போகும்பொழுது உங்களுடைய தோரணை வேறு மாதிரி இருந்தது, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது உங்களுடைய முகம் ஜொலிக்கிறதே, பொலிவாக இருக்கிறது, ஏதாவது தேய்ச்சிங்களா போட்டிங்களா? இல்லை, என்ன பொலிவாக இருக்குது, முகத்தில் ஒரு தோரணை அதாவது விசித்திரமாக இருக்கிறது, ஜொலிக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவர் பதிலுக்கு வரும், ஆமாப்பா நானும் பார்த்து விட்டு போகும் பொழுது உன்னுடைய முகம் ஒரு மாதிரி இருந்தது, திரும்ப மீண்டும் வருகிற பொழுது உன்னுடைய முகத்திலையும் பொலிவு இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், அன்பை பராமரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். எந்த கடை வீதியில் நறுமண காற்று வீசும் சொல்லி யோசிச்சு பாருங்க. தன்னுடைய முகம் ஜொலித்து பிரகாசமாக தெரியும். உலகத்தில் அப்படி இருக்குதா? சந்தை இருக்குதா? நம்ம பகுதியில் இருக்குதா? ஒரு சந்தைக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னால் வெள்ளை கலர் சட்டையை போட்டு போவார். திரும்பி வருகிற பொழுது அதனுடைய நிறமே மாறி போகுது. நிறைய மழையெல்லாம் பொழிந்து விட்டால் அந்த இடத்தில் பார்க்கிறோம் நிறைய சேறுகளும் சகதிகளுமாக காட்சி அளிக்கும். ஆனால் சொர்க்கத்தில் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தருகிறான். அதே போல சொர்க்கவாதிகள் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா? மனிதனுடைய அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறான். உலகத்தில் மனிதனுடைய குறைகள் என்னென்ன குறைகள் இருக்கும்? ஒரு உருவ விஷயத்தில் குறைபாடுகள் இருக்கும், தலைமுடியில குறைபாடுகள் இருக்கும். தலைமுடி குறைபாடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க அப்படின்னா பலர் கை தூக்கலாம். ஏன்? அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம். இப்போவே இந்த வயசுலேயே வெள்ளை முடிகள் எல்லாம், நரைத்த முடிகள் எல்லாம் எட்டி பார்க்கிறது, அது ஒரு கவலை. உனக்கு என்னப்பா கவலை? எனக்கு தொந்தி இருக்குது, அது ஒரு கவலை. ஒவ்வொரு மனிதனுடைய கவலை பல விஷயங்களாக இருக்கலாம். அந்த நரைமுடிகளை மறைப்பதற்காக வேண்டி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறான், உனக்கு கிடைத்த பாடு இல்லை. என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் தேய்த்து பார்க்கிறான். என்னென்ன உணவுகளை சாப்பிட்டு அந்த நரைத்த முடிகளை மறைக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்கிறானோ அந்த முயற்சி வெற்றி இல்லை. உடலை பக்குவப்படுத்த, உடலை நல்ல ஒரு மெலிந்த ஒரு உடலாக மாற்றுவதற்கு சிரமப்படுகிறான். இப்போ மனிதனுடைய குறைகள் ஏராளம். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த குறைகளை அப்படியே தகர்க்கிறான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு செல்கிற பொழுது உயரத்தை அல்லாஹ் மாற்றுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 60 முழம் கொண்ட அந்த உயரத்தில் அனைத்து முஸ்லிம்களுடைய உயரத்தை எல்லாம் மாற்றுகிறான். சொர்க்கத்திற்கு போகும் பொழுது 60 முழம் உள்ள உயரம் அளவிற்கு சொர்க்கத்திற்குள்ள போவோம். உயரத்தை மாற்றுகிறான். ஒன்று, வயதையும் மாற்றுகிறான். 70 வயசுல மௌத்தா போறாங்க, 80 வயசுல மௌத்தா போறாங்க. சொர்க்கத்திற்கு அல்லாஹ் போகும் பொழுது சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துகிறான் என்றால் வயதை இளமை பருவத்தில் ஆக்குகிறான். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராப் அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு தரக்கூடிய அந்த ஹூர்லீன்கள் அவர்கள் கண்ணியர்களாக, ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, சம வயது உடையவர்களாக நாம் ஆக்குகிறோம். இவர்களுக்கும் ஒரே ஏஜா இருக்கும், அந்த சொர்க்கவாதிக்கும் ஒரே ஏஜாக இளமை பருவத்தில் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். இப்போ இளமை பருவம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவம். அதை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். 70 மரணித்தாலும் 80 மரணித்தாலும் சொர்க்கத்திற்கு உள்ளே என்ட்ராகக்கூடிய நபர் இந்த இளமை பருவத்தை அனுபவித்து உள்ளே செல்வார். 25 வயசுல நமக்கு திரும்ப மீண்டும் இளமை திரும்பி விட்டதே. அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லைத்த ஷபாபு யஊது, இளமை திரும்ப வேண்டுமே என்று அவன் விரும்புவான். இளமையை திரும்ப வருமா? சில பேரை பார்க்கலாம் 40-50 தாண்டி இருப்பார். இன்னுமே நீங்க இளமையா இருக்கிறீங்களா, எப்படி அது? அவருக்கு அன்னைக்கு தூக்கம் வராது. அப்ப இப்படி என்ன செய்வாங்க? இளமை என்பதை மனிதன் விரும்புகிறான். ஆடையில் மாற்றுகிறான், தன்னுடைய தோரணையில் மாற்றி தன்னை இளமையாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தேர்வு செய்து சொர்க்கவாதிகளை உள்ளே
பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைவிக்கக்கூடிய தருவாயில் அந்த வயதை மாற்றி, உருவத்தை மாற்றி, நிறத்தையும் மாற்றுகிறான். கருத்த நிறத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போகும் பொழுது வெண்மையுடையவர்களாக மாறுவார்கள். இதையெல்லாம் அனுபவித்து சொர்க்கத்திற்கு உள்ளே சென்றால் பிரம்மாண்டங்களை பார்ப்பதை விட, பெரும் பெரும் இன்பங்களை பார்ப்பதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு இன்பம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய இன்பம். அதுதான் இருப்பதிலேயே அளவு கடந்த இன்பம். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆடையை விலக்கி காட்டுகிறான். கெண்டைக்கால் திறக்கப்படுகிறது. அதிலே முஸ்லிம்கள் எல்லாம், இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சஜிதா செய்வார்கள். சிலர்களை தவிர சிலர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள். அவர்களுடைய முதுகு வளையாது, நேராக காட்சியளிக்கும். ருக்கு செய்ய முடியாது, சஜிதாவும் செய்ய முடியாது. அல்லாஹ் தன்னுடைய கெண்டை காலை திறந்து காட்டுவான். சிலர்கள் வளையவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவங்க உண்மையான மூமின்களாக வாழவில்லை. யாரெல்லாம் தொழுகையாளியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்வார்கள். அதே போல கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகம் அங்கே வழங்கப்படும். சிலர்களுக்கு வழங்கப்படும், சிலர்களுக்கு வழங்கப்படாது. யாருக்கு வழங்கப்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சிலர்களை பார்த்து அவர்களுடைய முகத்திலே தொழுகையினுடைய அடையாளம் காட்சியளிக்கும். அவருடைய தலையில, நெற்றி பகுதியில சஜிதா செய்ததனுடைய அடையாளம் தெரியும். அது மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். நாம என்ன நினைச்சிடக்கூடாது, எனக்கு கருப்பு கலர்ல 2 புள்ளி இருக்குதுப்பா, நான் தொழுகையாளி, 2 மச்சம் இருக்கு, நான் தொழுகையாளி. அது இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி கற்பித்தது என்ன? தொழுதம்னா உனக்கு 2 அடையாளம் வரும், நெத்தியில தொழுகையினுடைய அடையாளம் இருக்கும். அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று மதரசாக்களிலே படிக்கின்ற பொழுது உஸ்தாதுகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இந்த கருப்பு அடையாளம் வருவதற்காகவே நாங்கள் பாயில் என்ன செய்வோம்னா, சஜிதா செய்யும் பொழுது நெத்தியை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். என்னடா அந்த அடையாளமே வரமாட்டேங்குது, 1 வருஷமாக தொழுதுட்டு இருக்கிறேன், ரமலான்ல ரொம்ப நேரமாக சஜிதா செய்கிறேன், இந்த நெருப்பு இந்த நெத்தியில இந்த கருப்பு அடையாளமே வரமாட்டேங்குது, போட்டு போட்டு தேய்ப்போம். அப்போ அந்த கருப்பு அடையாளம் இருந்தால்தான் சொர்க்கவாதி என்பதை போல காட்டினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை சொல்லலை. அது அடையாளம் தொழுகையாளிகளுக்கு சிலருக்கு வரும், சிலருக்கு இருக்காது. ஆனால் சொர்க்கத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவார்கள். அவர்களை ரசூலா எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், என்னுடைய உம்மத் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், அவருடைய நெற்றியில அந்த தொழுகையினுடைய அடையாளம் இருக்கும். அதே போல முகம் ஜொலிக்கும். உழு செய்தனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். கருத்து நிறத்தில் இருந்தாலும் அவர் ஒழு செய்யக்கூடிய உறுப்புகள் எல்லாம், கைகள், முகங்கள், கால்கள் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அப்போ தொழுதவர்களுக்குத்தான் இந்த நிலை ஏற்படும். சொர்க்கம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது. நீங்கள் எளிதாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். பிரம்மாண்டமான சொர்க்கம், பல இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம், இன்பங்களை எண்ணி முடியாத அளவிற்கு கொட்டி கிடக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு நீங்கள் எளிதாக போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்களே, எளிதாக கிடைத்து விடாது. உங்களுக்கு சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். வியாபார ரீதியாக அந்த சோதனைகள் எப்படிப்பட்டது? வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷிரி ஸாபிரீன். உங்களை பயத்தின் மூலமாக சோதிப்போம், பசியின் மூலமாக சோதிப்போம், பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, கஷ்டங்களை சகித்துக் கொண்டு பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் அந்த நற்செய்தி, சொர்க்கம் என்ற நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எளிதாக கிடைத்து விடாது. சொர்க்கத்திற்கு பின்னால் பல்வேறு தியாகங்கள் நபித்தோழர்கள் செய்தார்களே, சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டார்களே, எப்படியெல்லாம் ஆசைப்பட்டார்கள் சஹாபாக்கள். சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக பல்வேறு தியாகங்கள், பல்வேறு நல்லறங்கள், இபாதத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாங்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட போட்டி போடுவார்கள். பாங்கு சொல்லக்கூடிய நன்மையையும் முதல் சஃபில நிற்கக்கூடிய நன்மையும் மக்கள் அறிந்தால், போட்டி போடக்கூடிய சூழல் வந்தாலும், சீட்டு குலுக்கி போடக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அதையும் செய்வதற்கு சஹாபாக்கள் முற்படுவார்கள். நான் தான்ப்பா வந்தேன், இல்லை நான் தான் வந்தேன் என்ற ஒரு சூழல் வந்தால், சீட்டை பேர் எழுது என்கிற ஒரு நிலை வந்தாலும் செய்வார்கள். இன்னைக்கு அப்படி இருக்குதா? பள்ளிவாசல் காத்து வாங்குது. பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக இருக்கிறது,
அழகிய ஒரு தோற்றம் உள்ள பள்ளிவாசல் இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எண்ணிக்கை எவ்வளவுப்பா? 2 பேர் 3 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய. ஆனால் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடே நீ பாங்கு சொன்னா உனக்கு சொர்க்கம்டா, உனக்கு முதல் வரிசையில் நின்றால் உனக்கு சொர்க்கம். பாங்கு சொல்வதின் மூலமாக ஐவேளை தொழுகைக்கு நான் பாங்கு சொல்கிறேன், பாங்கு சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்பவர்கள் அந்த நடைமுறையை சுன்னத்தை நிலைநாட்டினால் அல்லாஹ் சொர்க்கத்திலே அவர்கள் கழுத்து நீண்டவர்களாக வருவார்கள். அது ஒரு சிறப்பு. அவர்கள் அறிந்து கொள்ளலாம், இவங்கெல்லாம் பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னவங்க. பாங்கு சொன்னவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் கழுத்து நீண்டவர்களாக சொர்க்கத்திற்கு வருவார்கள். இப்படிப்பட்ட நன்மையை பார்த்து சிலர் புரிந்து கொள்ளலாம். பாவமான காரியத்தை செய்தவர்களுடைய அடையாளங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பள்ளிவாசலுடைய தொடர்பு உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சில நன்மைகளையும் சொல்லி காட்டுகிறான். இப்ப ஏராளமான நன்மைகள். அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. உன்னுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேனே, சொர்க்கத்தில் நடமாடுவதைப் போல நான் கேட்டேனே. என்ன செய்தீர்கள் பிலாலே? அல்லாஹ்வின் தூதரே, பெருசா ஒன்றும் இல்லை. நான் எப்பொழுதெல்லாம் ஒழு செய்கின்றனோ அப்பொழுது 2 ரக்காத்து தொழுதுருவேன் அப்படிங்கிறாங்க. 2 ரக்காத்து தொழுதுருவேன், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்குண்டான வெகுமதி என்ன? என்ன நன்மை? சொர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடமாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அல்லாஹ் அதன் மூலமாக தருகின்றான். இந்த சுன்னத், இது சாதாரண நஃபில், ஒரு 2 ரக்காத்து தொழுகைக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி. அதே போல நிறைய தொழுகைகளுக்கு ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நன்மைகள் விரைந்து செய்ய வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் முற்பட்டார்கள், முயன்றார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சொர்க்கம் என்பது 7 வானங்களையும் ஒரு பூமியினுடைய அளவு கொண்டு விசாலமானது, அவ்வளவு பிரம்மாண்டமானது. உமைர் இப்னு ஹுமாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நபித்தோழர் அதை பார்த்துவிட்டு பஹ் பஹ் என்கிறார். ஆஹா, எவ்வளவு அற்புதமானது! சொர்க்கம் என்பது 7 வானங்களையும் ஒரு பூமியினுடைய அளவு கொண்டு விசாலமானது, அவ்வளவு பிரம்மாண்டமானதா? இந்த சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தன்னுடைய முதுகு பகுதியிலே கூட்டிலே சில பேரித்த பழங்களை வைத்திருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பேரித்த பழங்களை சாப்பிடுவதை கூட, இந்த நேரத்தை நான் வீணடிப்பதை கூட நான் விரும்பவில்லை. நான் உடனடியாக இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி வீரதீரமாக செயல்படுகிறார். இந்த பேரித்த பழங்களை தூக்கி எறிந்து விட்டு அப்படியே அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைய கண்களில் முன்னால் பார்த்ததை போல விரைகிறார். போரிலே கொல்லப்படுகிறார் பார்க்கிறோம், விரைந்து செயல்படுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம்! சொர்க்கத்தை கண்களுக்கு முன்னால் பார்த்ததை போல நபித்தோழர்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை யார் பாதுகாக்கிறார், போரிலே என்னை யார் பாதுகாக்கிறார்களோ அவர் வஹுவ ஃபீ ரஃபீக்கில் ஜன்னா, என்னோடு அவர் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்த சொர்க்கம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கின்ற ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். இருக்கின்ற சொர்க்கத்திலேயே பிரம்மாண்டமானது, அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஃபேஸ்புக் கொடுத்துறாது, வாட்ஸ்அப் கொடுத்துறாது. ரீல்ஸ் பார்ப்பதற்காக நேரத்தை ஒதுக்கினால் அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது. திருக்குரானை பிரட்டு, திருக்குரானை திறந்து படி, திருமறை குர்ஆனுடைய தொடர்பு, அதே போல பள்ளிவாசலுடைய தொடர்பு, அதே போல நன்மையான காரியங்கள் மூலமாகத்தான் சொர்க்கங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த காரியத்தில் சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது என்றால், நீ எதை வெறுக்கின்றாயோ, சோதனையான விஷயங்கள், வெறுக்கக்கூடிய விஷயங்கள், தீமையான விஷயங்களில் விட்டு ஒதுங்கி இருந்தால் அதன் மூலமாகத்தான் நம் சொர்க்கம் செல்ல முடியும். பாவமான காரியங்களிலிருந்து, தீமையான காரியங்களிலிருந்து நம்மை நாம் துரத்தி அமல்களை அதிகப்படுத்தி, அமல்களிலே நம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி, எப்படி நபித்தோழர்கள் மார்க்க விஷயத்திற்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதை அடைவதற்குண்டான முயற்சிகளை எப்படியெல்லாம் செய்தார்களோ, உயிரை நீத்தார்கள், பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், 2 கைகளை இழந்தார்கள், உயிரையே இழந்தார்கள், எதையும் செய்வதற்கு தயார் என்ற நிலையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரம்மாண்டமான சொர்க்கம். அப்ப அந்த சொற்ப எண்ணிக்கையில் தான் மக்கள் செல்வார்கள் என்றால் மனிதர்களுடைய நிலை அவ்வாறு தான் இருக்கிறது. மனிதன் விரும்புவது கிடையாது, சுன்னத்து தொழுவதற்கு விரும்புவது கிடையாது, ஐவழி தொழுகையை பேணுவதற்கு விரும்புவது கிடையாது, நோன்பு நோற்பதற்கு விரும்புவது கிடையாது. எதை நோக்கி விரும்புகிறார்கள்? உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்மை
உள்ளத்திற்கு ஆசையை தருகிறது, சினிமா தருகிறது, சினிமா நடிகர்கள் தருகிறார்கள், ஃபேஸ்புக் தருகிறது, அதில் ரீல்ஸ் பார்ப்பது நமக்கு தருகிறது. இதிலேயே நேரத்தை கழித்துக் கொண்டிருப்போம். மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் தடுக்கிறானோ அதை ஹலாலாக்கி கொள்கிறான். அல்லாஹ் இதை செய்டா அப்படின்னு சொன்னா அதை மறுக்கின்றான். பாவமான காரியங்களிலிருந்து எப்போது மனிதன் விலகுகிறானோ அப்போதுதான் அந்த சொர்க்கத்தை பெற முடியும். ஹலாலை மாத்திரம் செய்து ஹராமை தடுத்திருந்தால், தவிர்த்திருந்தால் சொர்க்கம் கிடைக்கும். குறைவான விஷயங்கள் தான். சொர்க்கத்தை பெறுவதற்கு, பல்வேறு விதமான இன்பங்களை அடைவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும், நாம் தான் முயல வேண்டும். அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை பெற்றுத்தரக்கூடிய, நன்மையான காரியங்களை செய்து மறுமையிலே வெற்றியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நமக்கு பரிசாக தருகிறானே, உஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்குத்தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த ஒத்த வரியில் பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த சுவனம் இறையச்சவாதிகளுக்கு. இறையச்சத்தை பெற்றவர்கள் பாவத்தை செய்ய மாட்டார்கள். இறையச்சவாதிகள் நோன்பு நோற்பார்கள். இறையச்சவாதிகள் ஐவேளை தொழுகைகளை பேணி நடப்பார்கள். இறையச்சவாதிகள் தஹஜ்ஜத் தொழுவார்கள். இறையச்சவாதிகள் தனிமையில் இருந்தாலும் பாவம் செய்ய மாட்டார்கள். தனிமை கிடைத்து விட்டால் பாவம் செய்கிறானே மனிதன், யாரும் பார்க்கல, ஜமாத்து பார்க்கல, நண்பர்கள் பார்க்கல, தாய் தந்தை பார்க்கல, என்னை யாரும் பார்க்கவில்லை, இப்போ உட்காந்து ஃபேஸ்புக் பார்ப்போம், இப்போ உட்காந்து ரீல்ஸை பார்ப்போம், இப்போ உட்காந்து சினிமா பார்ப்போம் என்று தனிமையில் அதில் பல நேரங்களை கழித்தால் சக்கர் என்கிற நரகம் காத்து கொண்டிருக்கிறது. வீணான நபர்களோடு சேர்ந்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தோம் என்று புலம்பியவர்கள் சக்கரிலே கிடக்கின்றார்கள். அந்த சக்கர் என்கிற கொடூர கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை பெறுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய செயல்பாடு, நம்முடைய எண்ணம், நம்முடைய முயற்சி, நம்முடைய ஆர்வம் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை நோக்கி இருக்க வேண்டும். பள்ளிவாசலை வணக்கங்களால், அமல்களால் அலங்கரிப்போம். இன்ஷா அல்லாஹ் அலங்கரிப்போமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்லதாக்கி தருவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்